நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வாரம் மீண்டும் இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆசீர்வாத வேளையை ஆண்டவர் ஆசீர்வதித்தரும்படியாக ஆண்டுடைய கிருபையினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட இந்த ஆசீர்வாத நேரத்தை நாம் ஜெபம் செய்து தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, மெய் துதிக்கிற அப்பா அந்த வேலைக்காக மெய் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிற அப்பா அந்த சாயங்கால வேளையிலும் கூட கர்த்தாவே மது ஆண்டவரே மது பாதத்தில் வர கிருபை செய்தீரே, நமக்கு நன்றி ஆண்டவர். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கர்த்தாவே மது கிருபை எங்களோடு இருந்தக்கா நன்றி அப்பா. ஏசப்பா இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே படிக்கிற பாடல்கள் துதி வேலைகள் செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்தரணுமா சேபிக்கிற மகனோடு பேசணுமா சேபிக்கிற பரிசுத்த ஆவியான ஒரு ஆண்டவரை இந்த இடத்துல அசைப்பட வேண்டுமா சேபிக்கிற ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தகப்பனே நீர் நடுத்தரப்போகிற தயவு காண்டி துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த பழைய நாட்களிலே ஆபிரகாமோடு பேசினார் தேவன். அவர் சொல்லுகிறார் ஆதியாகமம் 17:6 உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு கட்டளையிட்ட தேவன் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையையும் பலுகி பெருக செய்யவும் நம்முடைய குடும்பங்களிலிருந்து நம்முடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் உருவாகுவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்வார். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். வாழ்வே நீர்தானையா என்ற பாடல் அன்புக்குரிய சகோதரர் லூக்கா சேகர் பாடிய பாடல். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை அப்படியே அதை பாடலாக பாடியிருக்கிறார். ஆண்டவர் மாத்திரம் அவரோடு இல்லைன்னா மனிதர்கள் அவரை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று சொல்லி அவர் சொல்லி பாடுகிறார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு இல்லாதிருந்தால் நம்மையும் மனிதர்கள் விழுங்கியிருப்பார்கள் என்றோ நாம் மரித்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருப்பதனால் ஆண்டவரோடு நாம் இருக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பாடுவோமா? வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மானவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார், நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார், நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேன், நான் கிருபையினால் தான் வாழ்கின்றேன், வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை, நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை,
உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா, மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபை தந்து, கிருபையின் மேலே கிருபை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, என்னை நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மானவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீர் போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நல்ல ஒரு பாடல். ஆண்டவர் அந்த லூக்கா சேகர் அந்த சகோதரருக்கு அவருடைய வாழ்க்கையிலே அடிபட்ட அந்த நிலையிலே அவர் எழுதிய பாடல். 4 திசைகளிலும் திக்கற்று அறைந்தேன், ஆறுதல் சொல்ல எந்த மனுஷன் இல்லை, நான் ஆண்டவருடைய மறைவில் வந்தேன், ஆண்டவருடைய மறைவிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதி தருகிறார் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளிலே அவர் எழுதியிருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு கடன்காரனாக இருந்த நாட்களிலே, நிம்மதி இல்லாத அந்த நாட்களிலே அதை நினைத்து பார்த்தால் இன்றும் மனது படபடக்கிறது. ஆனால் ஆண்டவர் எங்களை பிரித்தெடுத்தார், அவருடைய அன்பிலே நடத்தினார், அவருடைய பாதைகளில் நடத்தினார், அவர் கரம் பிடித்து நடத்தினார். ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி இன்று ஒரு சுதந்திரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை துக்கங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள், ஆண்டவரை மட்டும், எந்த மனுஷனையும் அல்ல, எந்த மனுஷனையும் அல்ல, எந்த மனுஷியும் அல்ல, ஆண்டவரை மட்டும் உங்களுடைய முகங்கள் நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். எந்த மனுஷன்லையும் போய் நிற்காதீங்க. ஊழியக்காரர்கள் தான், அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான். ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சரணடையுங்கள். உங்களுடைய பாதைகளை செம்மையாக்குவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் வல்லமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். எங்கள் வாழ்க்கையிலே செய்தார், எங்கள் வாழ்க்கையிலே செய்தார், எங்கள் குடும்பங்களை தலைக்கு செய்தார், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்து விட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்திலே ஒரு நல்ல அமைதியை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, தேசம் அமைதலான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசம் முழுவதையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. விசேஷமாக எங்களுடைய இந்திய நாட்டை ஆண்டவர், உங்களுடைய தமிழகத்தை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய தமிழகத்தை ஆண்டவர், எங்களுடைய இந்தியாவை ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டவரே தேவ பிள்ளைகளை எங்களுடைய இந்திய தேசத்தில் எழுப்பி இருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறியாதிருந்த இந்த ஜனங்களை எல்லாம், எங்களை போன்ற ஜனங்களை ஆண்டவர் உமக்கென்று பிரித்தெடுத்து உம்முடைய வேத வசனத்தை போதிப்பதற்கு ஆண்டவரை நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற மிஷனரிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேசத்தில் சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆசீர்வதியும். தேசம் அமைதலாக இருக்கும்படி ஆண்டவரே, தேசத்திலே திருச்சபைகள்
வளர்ந்து பெருக நீங்கள் கிருபை செய்யுங்க. உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே நீர் பலன் கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். அதிலே செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தினால் ஆண்டவரே அவர்கள் நடத்தப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளிலும் ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆண்டவரே ஆண்டு கொண்டிருக்கிற அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேசம் அமைதலாக இருக்கும்படியாக அவருடைய ஆண்டவரே இருதயங்களில் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தை அமைதியாக ஆளுகை செய்ய ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு திறந்த வாசலை சுவிசேஷத்திற்கு கொடுப்பார். அதே போல் தேவ ஊழியர்களை ஆசீர்வதிப்பார். தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், நம்முடைய குடும்பங்களிலே செய்த நன்மைகள், ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து அவருக்கென்று நடத்திய விதங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வியாதி படுக்கைகளை மாற்றினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இருந்த ஆசீர்வாத குறைவுகளையெல்லாம் மாற்றினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏராளம் ஏராளம் ராஜா. நீர் செய்த நன்மைகளை எண்ணி முடியாத ஆண்டவரே. வாழ்க்கையிலே ஆண்டவரே எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு எங்களை எதிர்த்து நின்ற பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு, எங்கள் சபை மக்களோடு, ஆண்டவரே எங்களுடைய ஜாஸ்வா டிவி நேயர்களோடு இருந்து நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த ஆண்டவரே சிலுவை தியான நாட்களிலும் கூட ஆண்டவரை எங்களை பலப்படுத்தும். இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பிரயோஜனம் உள்ளதாக மாற்றிக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சிலுவை தியான நாட்களிலே ஆண்டவர் அந்த வசனங்களை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு நிற்பதற்கு எங்களுக்கு நீர் பலன் கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் தருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு சமாதானத்தை எங்களுக்கு தருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் வரை ஆண்டவரே எங்களுடைய ஜாஸ்வா டிவியை நடத்தி தருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கும் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கும் ஆண்டவரே இது ஒரு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அனுதினமும் வசனங்களை ஆண்டவரை போதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஜாஸ்வா டிவியில் அநேக ஊழியர்களை தந்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்களை இதில் இணைத்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவராக இருந்து ஆண்டவரை நடத்தி வருகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். சற்றும் தகுதியில்லாத என்ன எங்களை கொண்டு ஆண்டவரே இந்த ஜாஸ்வா டிவியை இயக்கக்கூடிய ஒரு ஆண்டவரை சத்துவத்தை எங்களுக்கு தந்தீர உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால்
ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுப்பாரே. யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுப்பாரே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஆமாண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எந்த பயமும் கிடையாது ராஜா. ஆண்டவரே, நீ எங்களுடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாதாக. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவருடைய சமூகத்தில் தினசரி நன்றி பலிகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நன்மை செய்தாரோ அத்தனையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நன்றி ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் எல்லா நிலையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட நாம் சற்று நேரம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 51வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பாகம். நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலால் உன்னை மறைக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தான் நம்முடைய கரம் பிடித்து நடத்தி வருகிறார். நம்ம அவர் கரம் பிடித்து நடந்தோம்னா நம்ம விட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடிக்கும் பொழுது சத்ருவானவன் எந்த விதத்திலும் நம்மை வீழ்த்து விடாதபடி ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். அவர் தான் சொல்கிறார், நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைத்திருக்கிறார். வைத்து அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் மறைக்கிறேன் என்று சொல்லிப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய ஜனம், அவருடைய சொந்த சம்பத்து, அவருடைய இரத்தத்தினால் விலைக்கரையம் கொடுத்து வாங்கப்பட்ட நம்முடைய சரீரம். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரத்தத்தினாலே நம்மை விலைக்கிரயமாக வாங்கியிருக்கிறார். அந்த அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தினமும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே அவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கிற நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே நன்றி பலிகளை சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நம் வாயிலே அருளி நம்மை ஒவ்வொரு நாளும் ஞானத்தினால் சிறப்பாக நடத்துவார். அவர் வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும்
தெளிந்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் தேன் சாப்பிடுவது போல ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அந்த வார்த்தைகளை ருசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். அப்படிப்பட்ட மதுரமான ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தையை நம் வாயிலே அருளி அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை ஒவ்வொரு நாளும் மறைப்பார். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய நிழல் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கும். ஒரு சிறிய பாடலை பாடி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை நான் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கசப்புக்கள் வந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் அது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் அது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மோடு வரும்பொழுது எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நாம் நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற அப்பா. மட்டுமா நீ நடத்தி தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நாளில் ஆண்டவரே உமது கிருபை எங்களோடு இருந்தக்கா நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறமையா. அந்த ஆசீர்வாத வேலையை ஆசீர்வாதமாய் மாற்றி தரணுமா ஜெபிக்கிறமையா. வேலை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிற அப்பா. இது பார்க்குற ஜனங்கள் கேட்குற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. அப்பா, அந்த ஆசீர்வாத நிகழ்ச்சி நீர் ஆசீர்வாதம் தந்ததுக்கா நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.